பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இன்றைக்கு காலை வேளையிலும் கூட ஏதாவது வியாதியை குறித்து இல்லை என்றால் பிரச்சனைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வசனம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, நாம் கேட்பதை எவைகளை நீங்கள் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு தேவையானது விசுவாசமும் ஜெபமும் வேத வசனமும் நமக்கு வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. காரணம், நாம் விசுவாசிக்காவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் ஜெபிக்காவிட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் வேதத்தின் அடிப்படையிலும் அவருடைய வேதத்தின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் பற்றி கொள்ளாவிட்டால் நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பது மிக கடினமாக இருக்கும். காரணம், பாடுகள் இருந்தால்தான் நான் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். காரணம், பாடுகள் வரும்போது மாத்திரம் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஜெபம் தொடங்க ஆரம்பிக்கிறது. அந்த ஜெபம் விசுவாசித்து நாம் கேட்கிறோம், இந்த காரியத்தை எனக்காய் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளாய் நடத்தப்படுகிறோம். அதனால் தான் விசுவாசமானது நம்பப்படுது உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்ற வேத வசனம் நமக்கு தெளிவிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களை விசுவாசத்தோடு நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், உலகத்திற்குரியவர்கள் உலகத்துக்குரியதை தேடுகிறார்கள், நாமோ அழியாத நித்திய ஜீவனுக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி இவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு தெய்வத்தை அறியவில்லை என்று சொன்னால், உங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய ஜெபமும் கர்த்தருடைய விசுவாசமும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவர் நம்மை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தப்பட்டு இந்த உலகத்துக்கே கடந்து வந்தார். அவ்வளவு ஐஸ்வர்யமான ஒரு கர்த்தர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் செய்ய நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் சில வியாதிகள் வருமாயின் அந்த வியாதி அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நமக்கு விடுதலை அளித்து நம்மை எழும்பி பிரகாசிக்கப்பட கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் மலையை பெயர்க்கவும் வல்லமை உள்ளதை காணப்படுகிறது. இந்த நாட்களில் நம்முடைய ஜெப நேரங்களை கூட்டுவோம், கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்போம். அது நம்மை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.